ஹலோ மக்களே! வெல்கம் டு மாடர்ன் விஸ்டம் தமிழ். ஸோ, நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாரி, இப்ப நான் சொல்லப்போற 3 விஷயத்த செஞ்சீங்கன்னா, லைஃப்ல எந்த நிலைமையில நீங்க ஸ்டக்கா இருக்கறதா ஃபீல் பண்ணாலும், அதுலேருந்து நீங்க வெளிய வந்துரலாம். ஸோ, வித்தவுட் வேஸ்டிங் டைம், நம்ப இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் யுவர் ப்ராப்ளம். எல்லாரும் யோசிக்கலாம், என்னடா அவன் ப்ராப்ளம டிஃபைன் பண்ண சொல்றான். எல்லாரும் கோல தானே டிஃபைன் பண்ண சொல்லுவாங்கன்னு. நீங்க யோசிக்கிறது கரெக்ட் தான். நம்ப கோல் செட் பண்றதுல ரொம்ப தடுமாறுறோம். லைக் இப்போ டக்குனு இன்ஸ்டால ஒரு ட்ரேடிங் பர்சனோட ப்ராஃபிட்டை பார்த்து ட்ரேடிங்னு முடிவு பண்ணுவோம். தென் ட்ராப் ஷிப்பிங்னு யோசிப்போம். யூனோ கோல் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் கம்பேர்ட் டு அவாய்டிங் தி ப்ராப்ளம். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் டேக் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் செட் யுவர் ப்ராப்ளம்ஸ். இந்த தியரிக்கு பேர் நெகட்டிவ் ஸ்பேஸ் திங்கிங். அதாவது நம்மள்ட்ட இருக்கிற 2 எண்ட் ஆப்ஷன். ஒன்று நம்ம கோல், இன்னொன்று ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம கோலை நம்மளை அச்சீவ் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ப்ராப்ளம் எலிமினேட் பண்ணும்போது நீங்கள் கோலை நோக்கி டிஃபால்ட்டாக போயிடுவீங்க. ஸோ டேக் அ பேப்பர் அண்ட் செட் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளமை டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ த செகண்ட் ஸ்டெப், வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஆன் டெய்லி பேசிஸ். நான் டெய்லியும் என்ன பண்ணி இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அவாய்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்மளுக்கு தெரிய வரும். அதாவது நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணணுங்கிற ஐடியா எப்படி இருக்கும். பட் எனிஹவ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன்னு இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப சிம்பிளான ரீசன். பிகாஸ் நம்ம அதை பெரிய லெவலில் திங்க் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் 1,00,000 சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதே அந்த 1,00,000 நான் ஒரு 1000 டேஸில் சம்பாதிக்கணும். ஒரு டேக்கு 1000 சம்பாதிக்கணும். அந்த 1000 பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் டெய்லி பேசிஸில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்பாக கிரானுவல் லெவலில் நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது அதை ஈஸியாக அட்டைன் பண்ணலாம். அதனால ஸோ ஆஃப்டர் டிஃபைனிங் யுவர் ப்ராப்ளம், டிஃபைன் தி ஸ்டெப்ஸ். அதாவது என்னென்ன பண்ண போறீங்கிறத ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான லெவலில் எழுதுங்க. லைக் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போய்ட்டு வரீங்கன்னா வந்துட்டு நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு டயர்டாக இருந்தாலுமே நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஸோ கிரானுவல் லெவல், அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன லெவலில் என்ன பண்ணி அதை நீங்கள் ப்ராப்ளமை ரிமூவ் பண்ண போகிறீங்க எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் முக்கியமான ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டிஃபைன் யுவர் ப்ராப்ளம். செகண்ட், வாட் ஆர் தி திங்ஸ் தட் யூ ஆர் கோயிங் டு டூ ஆன் டெய்லி பேசிஸ் டு அவாய்ட் தட். இந்த ரெண்டையும் பண்ண பிறகு தேர்ட் ஆப்ஷன், ரிவ்யூ யுவர் செல்ஃப் எவ்ரிடே. ஓகே, தினமும் நீங்கள் அந்த எழுதி வச்ச அந்த ஸ்டெப்பை அச்சீவ் பண்ணிக்கிங்களான்னு டெய்லி பேசிஸில் ரிவ்யூ பண்ணுங்கள். ஓகே, இதில் ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒரு நாள் தானே பரவாயில்ல அப்படின்லாம் கிடையாது. ஒரு நாள் நீங்கள் பண்ணலனாலும் ஏன் பண்ணலைன்னு யோசிங்க. அதை விட்டுட்டு நான் எப்படியோ பண்ணிடணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஸோ ஏன் பண்ணலை, அதை எது ட்ரிகர் பண்ணுது, அதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு டெய்லி பேசிஸில் கண்டினியூஸாக அதை மானிட்டர் பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சாவே போதும். எந்த ப்ராப்ளம் நீங்கள் ஸ்டக்காக இருந்தாலும் ஈஸியாக அதுலேருந்து நீங்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடுவீங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான், ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஓகே, நான் ரொம்ப ஃபர்மாக பிலீவ் பண்ணுறது தான், உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா அதை எப்படியே பண்ணுவேன்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுறத விட அதை நான் ஏன் பண்ணலைன்னு டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஸோ just to take a piece of paper, write down your problem and what are you going to do on daily basis and continuously review. If you do the 3 steps, டெஃபினட்டாக நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருந்தாலுமே அதுலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்துடுவீங்க. That's all, and thank you for listening. Bye guys.